சாயிரம். ஓம் சாயிரம். நான் உனக்கு கூறுவது நிச்சயமாக இன்றே பலிக்கும் பார். காரணமில்லாமல் இது உன் கண்களில் பட்டிருக்க வேண்டிய அவசியமே இல்லை. உன் கண்களில் பட்டிருக்கிறது என்றால் ஏதோ ஒரு காரணம் இருக்கிறது என்பதை தீர்க்கமாக நம்பு. உன்னை மீறி உன் வாழ்க்கையில் எதுவுமே நடந்திராது. உன் மனதிடம் கேட்டுப்பார், நம் வாழ்க்கையில் நாம் செல்லும் பாதை சரியான பாதையா என்பதை முதலில் உன் மனதிடம் கேட்டுப்பார். உன் மனதிற்கு எது சரி என்று படுகிறதோ அதை தைரியமாக செய்துவிடு. மற்றவர்கள் என்ன சொல்லுவார்களோ என்று யோசித்தால் உன் வாழ்க்கையை நீ வாழவே முடியாது. மற்றவர்களுக்காக வாழ நினைத்தால் உன் வாழ்க்கையை நீ சந்தோஷமாகவோ நிம்மதியாகவோ வாழ்ந்திடவோ முடியாது. சாயப்பா இருக்க உனக்கு ஏன் மனக்கவலை? ஒரு ஊர்ல பரதன் அப்படின்ற ஒரு நபர் இருந்தார். அவர் தனது வீட்டில் வைத்தே சிறியதாக ஒரு இட்லி வியாபாரம் செய்து கொண்டிருந்தார். சிறிது நாட்கள், கொஞ்சம் நாட்கள் சென்றது. அதை ஒரு உணவு விடுதியாக மாற்றலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவன் மனசுல ஓதிக்கிட்டே இருந்துச்சு. அதற்காக தேடி தேடி ஒரு இடத்தையும் கண்டுபிடித்தார் அந்த நபர். நியாயமான வாடகையில் அந்த இடத்தை தமக்கென உருவாக்கி கொண்டு ஒரு உணவு விடுதியையும் தொடங்கினார் அந்த நபர். அந்த உணவு விடுதி அப்பொழுதுதான் அங்கே ஆரம்பிக்கப்பட்டு இருந்ததால் நிறைய பேருக்கு அதை பற்றி தெரியவே இல்லை. அதனால் ஓரளவு சுமாராக தான் கூட்டம் வந்தது. சுமாராகத்தான் அந்த உணவு விடுதியும் ஓடிக்கொண்டிருந்தது. அந்த நபர் அதை நினைத்து நினைத்து ரொம்பவே கவலைப்பட்டு கொண்டே இருந்தார். அடுத்து என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தார். கூட்டம் அதிகமாக வர்றதுக்கு என்ன செய்யலாம் அப்படிங்கிற யோசனை தினம் தினம் அவன் மனசில் ஓடிக்கிட்டே இருந்தது. அப்படி இருக்கும் பொழுதுதான் ஒரு நாள் மத்தியான வேளையில் ஒரு நபர் அந்த கடைக்கு வந்தார். அந்த கடையை சுற்றி பார்த்துட்டு நேரே அந்த கடையின் முதலாளிகிட்ட வந்து முன்னாடி வந்து நின்னாரு. அந்த கடையோட முதலாளியை பார்த்து அந்த வந்த நபர், நீ எப்படி நல்லா இருக்கிறேன்னு நான் பார்க்க தானே போகிறேன் அப்படின்னு ரொம்பவே கோபமாக சொன்னாராம். உடனே அந்த கடை முதலாளிக்கு ரொம்பவே ஆச்சரியமாக இருந்தது. இன்னைக்கு தான் இந்த நபரையே நம்ம பார்க்குறோம், நமக்கும் இவருக்கும் எந்த சம்பந்தமுமே இல்லை. அப்படி இருக்கும் பொழுது நம்மளையே இவர் இவ்வளவு கடுமையாக பேசுகிறாரு அப்படின்னு ரொம்பவே குழப்பத்தோடு நின்றாராம் அந்த உணவு விடுதியின் முதலாளி. அப்படி குழப்பத்தோடு இருக்கும் பொழுதே திரும்பவும் அந்த நபர், உனக்கு முன்பாக நான் தான் இந்த இடத்துல கடை நடத்தி வந்தேன், என்னை விட நீ அதிகமாக வாடகை தருகிறேன் அப்படின்னு சொன்னதால தான் அந்த கடையின் சொந்தக்காரர் உனக்கு இந்த கடையை கொடுத்துட்டாரு. உன்னால தான் என்னுடைய குடும்பமே என்று தவித்து கொண்டிருக்கிறது. என்னுடைய இந்த நிலைமைக்கு நீ தான் காரணம். அதனால தான் நான் சொல்கிறேன், நீ எப்படி முன்னேறி வருவ அப்படின்னு நானும் பார்க்கத்தான் போகிறேன். நிச்சயமாக கடவுள் உனக்கு தண்டனையை தருவார் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கோபமாக கிளம்பி விட்டார் அந்த வந்த நபர். இவர் சொன்னதை கேட்டதை, அவர் சொன்னதை, கோபமாக பேசினதை எல்லாமே அந்த உணவு விடுதியின் முதலாளியை கேட்டோன்னே ரொம்பவே மனசு கஷ்டமாகிவிட்டது. உடனேயே அந்த கடையின் சொந்தக்காரரை போய் சந்திக்கலாம் அப்படிங்கிற சிந்தனையோட அவரை போய் சந்தித்தார். அந்த கடையின் பின்னணியை விசாரிக்க ஆரம்பித்தார். அதற்கு அந்த கடையின் சொந்தக்காரர் அவர் சொல்வதை அத்தனையுமே போய், கிட்டத்தட்ட 6 மாதங்களாக அவர் எனக்கு வாடகையே தரலை, எனது குடும்பமும் முற்றிலும் அந்த வாடகையை நம்பி தான் இருக்குது, பல முறை அதை அவருக்கு நான் வாய்ப்பு கொடுத்தேன், அதன் பின்னர் தான் கடையை காலி செய்ய சொன்னதாக அந்த கடையின் முதலாளி சொன்னார். அதன் பின்பு கூட நியாயமான வாடகைக்கு தான் நான் உங்களுக்கு கடையை தந்தேன், என் பக்கம் எந்த தவறுமே இல்லை அப்படின்னு அவர் சொன்னார். இதை கேட்ட அந்த உணவு விடுதியின் முதலாளி எதை நம்புவது, இந்த நபர் சொல்வதை நம்புவதா, வந்த நபர் சொல்வதை நம்புவதா அப்படின்னு ரொம்பவே குழப்பம் அடைந்து மனவேதனையோக குழம்பியபடியே தனது வீடு வந்து சேர்ந்தார் அந்த உணவு விடுதியின் முதலாளி. பல நாட்களுக்கு அந்த நபர் சொன்ன வார்த்தைகள் அவனை உறுத்தி கொண்டே இருந்தது. இப்போ யாராவது வந்து நம்மளை நீ எப்படி வாழ போகிற, நானும் பார்க்க தானே போகிறேன் அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா நம்ம மனசு எவ்வளோ வேதனையாக கஷ்டமாக இருக்குமோ அதே மாதிரி தான் அந்த உணவு விடுதியின் சொந்தக்காரருக்கும் கஷ்டமாக இருந்தது. அவர் சொன்ன அந்த வார்த்தைகள் மட்டும் அவனுக்கு உறுத்திக்கிட்டே இருந்துச்சு. கொஞ்ச நாள் கழிஞ்சுது. அந்த கடையின் வியாபாரம் கொஞ்சம் சரிய ஆரம்பித்தோன்னே ஒருவேளை அந்த நபரின் சாபத்தால் தான் நமக்கு இப்படி வருதோ அப்படின்னு ரொம்பவே வருத்தம் அடைந்தார் அந்த உணவு விடுதியின் முதலாளி.
பேசாமல் அந்த விடுதியை மூடிடலாமா அப்படின்னு கூட தோணுச்சு சில சமயம். அவருக்கு பின்னாளில் அவரது முகம் கலையிழந்து போனது. ஒரு நாள் வருத்தமாக அமர்ந்திருந்திருந்த அந்த உணவு விடுதி முதலாளியிடம் அவனது தாய் வந்து, ஏன்பா இவ்வளவு சோகமா இருக்க, உன் முகத்துல ஒரு கலையே இல்லையே, என்னாச்சு அப்படின்னு ரொம்ப பாசத்தோடும் பரிவோடும் அவங்க தாய் வந்து அவங்கள்ட்ட கேட்டாங்களாம். அவனும் நடந்த அத்தனையுமே சொன்னானா. அவன் உணவு விடுதி வைத்திருந்தது, அந்த உணவு விடுதியை முன்னாடி அந்த கடையில் வாடகைக்கு வச்சிருந்தவன் வந்து சொன்னது, அதுக்கப்புறம் அந்த உணவு விடுதியின் உண்மையான முதலாளி சொன்ன கதை எல்லாத்தையுமே அவங்க அம்மா கிட்ட ஒன்று விடாமல் மனசில் வச்சிருந்த எல்லா கஷ்டத்தையும் கொட்டி தீர்த்தானாம். இது எல்லாத்தையுமே கேட்ட அவங்க அம்மா, நீ வருந்துவதற்கு இதில் எந்த அவசியமுமே இல்லைப்பா, இதற்கும் உனக்கும் எந்த சம்பந்தமுமே இல்லை, அவன் கொடுத்த சாபம் உன்னை எதுவுமே பண்ணாது, உன்னை பாதிக்கவும் பாதிக்காது, நீ உன்னுடைய தொழிலில் மட்டும் உன்னுடைய கவனத்தை செலுத்தி நீ உன் வாழ்க்கையில் வெற்றியடைவதற்கான அத்தனை வழிகளையும் பார் அப்படின்னு அவங்க அம்மா அவனுக்கு அறிவுரை சொன்னாங்களாம். என்னதான் மற்றவங்க அம்மா கூட இருந்தவங்க எல்லாருமே அறிவுரை சொன்னாலும் அந்த உணவு விடுதியின் முதலாளியால் அதை ஏற்றுக்கொள்ளவே முடியலையா. அந்த நபர் அன்று சொன்ன வார்த்தைகள் ஒவ்வொன்றும் அவன் மனதை விட்டு நீங்காம மீண்டும் மீண்டும் காதில் ஒலித்து கொண்டே இருந்ததா. அந்த நபர் சொன்னது போலவே அவனது கடையும் பாதிக்கப்பட்டதால் அவனது மனமும் ரொம்பவே குழம்பி தவிச்சுக்கிட்டே இருந்தானா. இப்படியே இருந்துக்கிட்டு இருக்கும் பொழுது ஒரு நாள் அந்த உணவு விடுதியின் முதலாளி வீட்டுக்கு அவனுடைய உறவினர்கள் எல்லாம் வந்திருந்தாங்களாம். அவங்கள அருகில் இருந்த ஒரு மிருக காட்சி சாலைக்கு அவன் அழைச்சிட்டு போனானா எல்லாரையுமே. அந்த மிருக காட்சி சாலையில் ஒவ்வொரு பகுதியையும் பார்வையிட்டபடி எல்லாருமே நடந்து போய்கிட்டு இருந்தாங்களாம். அந்த ஒரு இடத்தில் செம்மறி ஆடுகள் பட்டி இருந்ததா. அதிலிருந்து செம்மறி ஆடுகள் அனைத்தும் மெலிந்து போய் பல நாட்கள் சாப்பிடாதவ போல ரொம்பவே தோய்வு நிலையில் இருந்துச்சான். அதை கண்ட அந்த உணவு விடுதியின் முதலாளியான தாய் அந்த பட்டியின் காப்பாளரிடம், நீங்கள் இந்த ஆட்டுக்கெல்லாம் ஒழுங்காக சாப்பாடு கொடுக்கறதே கிடையாதா, எல்லா ஆடும் ஏன் இப்படி ரொம்பவே ஒடிஞ்சு போய் மெலிஞ்சு போய் கிடக்குது அப்படின்னு கேட்டாங்களாம். கேட்டோன்னே அந்த மிருக காட்சி காப்பாளர் சொன்னாங்களாம், இல்லைம்மா, இந்த பட்டியை பார்த்த நீங்கள் அந்த கண்ணாடியை பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பட்டியின் எதிலிருந்த ஒரு கண்ணாடியை காட்டினாராம். அது ஒரு கண்ணாடி. அந்த கண்ணாடியில் பெரிய கூண்டும் அதில் சுற்றி கொண்டிருக்கும் புலியும் தெரிந்ததாம். அப்போ அந்த காப்பாளர் சொன்னாரா, அம்மா, ஒரு மாதத்துக்கு முன்னாடி தான் இந்த பூண்டில் ஒரு புலியை கொண்டு வந்து அடைத்தார்கள். நமது பட்டியின் எதிரில் இருக்கும் அந்த கண்ணாடியில் அந்த புலியின் பிம்பத்தை கண்டு இந்த ஆடுகள் அத்தனையுமே பயந்து போயிருக்கு. ஒரு மாதமாகவே இவங்க சாப்பிடுவதும் இல்லை, நிம்மதியாக தூங்குவதும் இல்லை, அதனால தான் இப்படி மெலிந்து போய் கிடக்குது. இப்பொழுது தான் நாங்கள் அதை கண்டே பிடிச்சோம். அடுத்த வாரத்தில் அந்த கண்ணாடியை அங்கேருந்து எடுக்கலாம் அப்படின்னு முடிவு செஞ்சிட்டோம். அந்த கண்ணாடியை எடுத்துட்டா அந்த ஆடுகள் எல்லாம் தேறி வந்துவிடும் அப்படின்னு அந்த காப்பாளர் சொன்னாராம். இதை கேட்டோன்னே அங்கிருந்தவங்களாம் ரொம்பவே சிரிச்சாங்களாம். அந்த உணவு விடுதியின் முதலாளியும் சேர்ந்து சிரித்தானா. என்னம்மா, முட்டாள் செம்மறி ஆடா இருக்கும் போல இருக்கு, கூண்டில் இருக்கும் புலி இந்த ஆடை வந்து என்ன செஞ்சிட முடியும், அந்த பிம்பத்தை பார்த்து இப்படி பயந்து போய் கடந்து மெலிந்து போய் இருக்குதே, இது என்ன கேலியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சானா. உடனே அவங்க தாய், இதுதான் சமயம், இதுதான் நம்ம பையனுக்கு புத்தி சொல்ற உண்மையான சமயம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு, பையனே, 6 அறிவுள்ள உனக்கே நான் இதை சொன்னது போல மண்டையில் ஏறவே இல்லை, இந்த 5 அறிவு ஜீவனுக்கு எப்படி ஏறும் அப்படின்னு கேட்டோன்னே அம்மா என்ன சொல்ல வராங்க அப்படின்னு ஒன்றுமே புரியாமல் குழம்பி விழித்தானாம் அந்த உணவு விடுதியின் முதலாளி. உணவு விடுதியும் கூட யாரோ ஒருவர் விட்ட சாபத்தால் பாதிக்கப்படவே இல்லை. அந்த சாபம் பழித்திடுமோ அப்படிங்கிற சந்தேகமும் பயமும் உனக்குள்ள இருந்ததால தான் உன்னுடைய வேலையில் உன்னால் கவனம் செலுத்த முடியாமல் போயிடுச்சு. அதே சிந்தனையில் நீ இருந்ததால் உன்னுடைய தொழிலில் நீ கவனமே செலுத்தாததுனால தான் உன்னுடைய தொழில் மோசமாக ஆனது, வருமானமும் குறைந்தது, கூட்டமும் கம்மியாக வர ஆரம்பித்தாங்க. இப்போது புரியுதா, அந்த செம்மறியாடு முட்டாளா அல்லது நீ முட்டாளா அப்படின்னு நல்லா சிந்தித்துப்பார் அப்படின்னு அவங்க தாய் அந்த பையனுக்கும் அறிவுரை சொன்னாங்களாம். இதை கேட்டோன்னே எவ்வளவு நாள் நம்ம முட்டாள்தனமாக இருந்திருக்கோம் அப்படிங்கிறத அப்பொழுதுதான் உணர்ந்து கொண்டார் அந்த உணவு விடுதியின் முதலாளி.
இதன் மூலமாக நம்ம என்ன கற்றுக்கிறோன்னா, நாமுமே சில நேரங்களில் யாராவது ஒருவர் காரணமே இல்லாமல் நமக்கு அளித்த சாபத்தை, நமக்கு அளித்த கோபமான வார்த்தைகளை நினைத்து நினைத்து வருந்தி கொண்டு தான் இருக்கிறோம். அடுத்தது என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு கூட சிந்தனை செய்ய முடியாத நிலைமையில், செய்ய முடியாத சூழ்நிலைக்கு நம்ம தள்ளப்பட்டிருக்கோம். அந்த வார்த்தைகளை மீண்டும் மீண்டும் நம்ம நினச்சிக்கிட்டே இருக்கிறதுனால இந்த ஒரு நிலைமையில் நம்ம இருக்கிறோம். சில பேர் எதிர்மறையான வார்த்தைகளை நம்ம மேலே கொடுத்தாலும் கூட, நம்ம மேலே பிரயோஜித்துக்கப்படுத்தினாலும் கூட, நம்ம அதை காதில் வாங்கி கொள்ளாமல் அந்த எதிர்மறை வார்த்தைகளை அப்படியே நேர்மறையாக நம்ம எடுத்துக்கணும். காரணம் இல்லாமல் எதுவுமே நடக்காது. இப்போ இவங்க சொல்கிறதுக்கும் ஏதோ ஒரு காரணம் இருக்குது அப்படிங்கிறத தீர்க்கமாக நம்பினோனாலே நமக்கு நல்லது நடக்கும் பொழுது தான் புரிய வரும். ஏன் அந்த நிகழ்வு நடந்தது அப்படிங்கிறது எல்லாருக்குமே புரிய வரும். காரணம் காரியம் இல்லாமல் இந்த உலகத்தில் எதுவுமே நடப்பதில்லை அப்படிங்கிறதுக்கு ஒரு சிறந்த உதாரணமாகத்தான் இந்த ஒரு கதையை பார்த்துருக்கோம். நாமளும் மற்றவர்கள் என்ன சொல்கிறார்கள் அப்படிங்கிறத காதில் வாங்கி கொள்ளாமல் நம்ம மனதிற்கு எது சரி என்று படுகிறதோ, நம் மனதிற்கு இதுதான் சரி என்று எப்பொழுது நம்ம முடிவு எடுத்துட்டோமோ அந்த முடிவிலிருந்து எப்பொழுதுமே பின்வாங்கவே கூடாது. யாராவது ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா அதையே மனசில் வச்சுக்கிட்டு குழம்பி போயில்லாமல் நம்மளுடைய வேலையை நம்ம திறம்பட செய்தோன்னா வெற்றி நிச்சயமாக நம் வசம் ஆகும். நம்பிக்கையாகவும் பக்தியாகவும் பொறுமையோடும் நாம் செய்யும் செயல் எதுவாக இருந்தாலும் நமக்கு நிச்சயமாக வெற்றியை தான் கொண்டு வந்து சேர்க்கும் அப்படிங்கிறது தான் சாயப்பாவோட சத்திய வாக்கும். சாயப்பாவின் சத்திய வாக்குப்படி நம்பிக்கையாகவும் பொறுமையாகவும் இருந்து பக்தியோடும் இருந்து நம் வாழ்க்கைக்கு தேவையான அனைத்தையும் சாயப்பா கரங்களிலிருந்து பொக்கிஷமாக பெற்றுக்கொள்ளலாம். வாழ்க்கையை நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் வாழலாம். சாயப்பா இருக்க நமக்கு ஏன் மனக்கவலை? இது என்ன வாழ்க்கை நமக்கு கிடைத்திருக்கிறது, இந்த வாழ்க்கையை நாம் ஏன் வாழ வேண்டும் என்று சலித்து கொள்வதை விட மற்றவர்களை பார்த்து பழகு. உன்னை விட மோசமான நிலைமையில் இருப்பவர்களை பார், அப்பொழுது புரியும் உனக்கு கிடைத்திருக்கும் இந்த பொக்கிஷமான வாழ்க்கையின் மகத்துவமும் மகிமையும் என்னவென்று. அப்பொழுது செய்வாய், அப்பொழுது நினைத்து கொள்வாய் நம் வாழ்க்கையே மிக மேலானது என்று. உனக்கு நன்மை செய்ய உன் சாயப்பா இருக்கும் பொழுது எதற்காக உன் வாழ்க்கையை பார்த்து சலித்துக் கொள்கிறாய்? அனைத்துமாக உன் அப்பா உன் அருகிலேயே இருந்து கொண்டிருக்கிறேன் குழந்தையே. பின் எதற்கான இந்த மன போராட்டம் உனக்குள்? எப்பொழுதுமே எதிலுமே மௌனமாக இருந்துவிடு. எல்லா மௌனங்களும் திமிர் அல்ல. சில மௌனங்கள் வாழ்க்கையில் நீ பட்ட காயங்களாகவே இருக்கும். எதற்குமே பதற்றப்படாதே, பயப்படாதே, புலம்பாதே. அனைத்தையும் நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். என்னை மீறி உன் வாழ்க்கையில் எதுவும் தவறாக நிகழாது, நடக்கவும் நான் அனுமதிக்க மாட்டேன் என்பதை தீர்க்கமாக நம்பு. நம்பிக்கைதான் வாழ்க்கை. நம்பிக்கையோடு இரு. அப்பா இருக்கிறார், அனைத்தையும் பார்த்து கொள்வார் என்ற நம்பிக்கையோடு இரு. உனக்கானது அனைத்தையும் நான் சர்வ நிச்சயமாக செய்வேன், செய்து முடிப்பேன். உன் மன வலிகளையெல்லாம் மௌனமாக குணப்படுத்தி உன்னை காப்பாற்றுவதே என் கடமை. உன் வாழ்க்கையில் வெற்றியடைய வைப்பதே என்னுடைய கடமை. என் கடமையிலிருந்து நான் எப்பொழுதும் தவறவே மாட்டேன். நீ என்னுடைய பொக்கிஷமான குழந்தை. உன் வாழ்க்கையை வீண் போகும்படி நான் செய்ய மாட்டேன், வீணடிக்கவும் மாட்டேன். நீ தவறான பாதையில் செல்லும் பொழுது உன்னை பிடித்து இழுத்து சரியான பாதைக்கு உன்னை வழிவகுப்பேன். நிச்சயமாக நான் அந்த காரியத்தை என் பொக்கிஷமான கண்மணிக்கு செய்வேன். எதற்குமே கலங்காதே, கவலையே வேண்டாம். வெறுக்கும் கண்கள் உன்னை வேடிக்கை பார்க்கட்டும். தனித்து நின்றாலும் தனிமையாக நிற்பது போல உணர்ந்தாலும் தனித்துவத்தோடு நில். உலகமே உன்னை அண்ணாந்து பார்க்கும், திரும்பியும் பார்க்கும். உன்னுடைய எண்ணங்களும் நீ செய்யும் செயல்களும் அழகாக இருக்குமானால் உன்னுடைய உள்ளமும் ஏன் உன்னுடைய முகமும் கூட மிக பிரகாசமாகவும் மிக அழகாகவே இருக்கும். மற்றவர்களுக்கு அவர்கள் கண்களுக்கு தெரியும் பிரகாசமாக. கோபம் என்பது எப்பொழுதுமே மனதில் இருக்கவே கூடாது, வார்த்தைகள் தான் இருக்க வேண்டும் அந்த கோபம். அதே போல அன்பு என்பது வார்த்தைகள் மட்டும் இருந்தால் போதாது, மனதிலும் இருக்க வேண்டும் அன்பு. குத்தி கிழிக்கின்ற முள்ளாக இருந்தாலும் சரி,
குத்தி குத்தி காட்டுகின்ற மனிதர்களாக இருந்தாலும் சரி, சட்டை செய்யாமல் அதை பார்த்து வருத்தப்படாமல் தூக்கி ஓரமாக வைத்துவிட்டு உன் வேலையை நீ செய்து கொண்டே இரு. உனக்கானது நிச்சயமாக உன்னை தேடி வரும். சர்வ நிச்சயமாக நான் அதை வரவைப்பேன். உனக்கு செய்யாமல் வேறு யாருக்கு செய்வேன் உன் சாயிநாதர்? பயப்படாதே குழந்தையே, நீ எந்த தவறும் செய்யவில்லை. நீ எந்த தவறு செய்தாலும் நான் அதை அனுபவிக்கவும் மாட்டேன், அனுமதிக்கவும் மாட்டேன். கவலைப்படாதே. உன்னை ஆட்டிப்படைத்த மிகப்பெரிய பிரச்சனை ஒன்று தீரப்போகிறது. சர்வ நிச்சயமாக தீரவே போகிறது. உன் கோபத்தோடு அதிகமாக கூச்சலிடுபவர்களுக்கு உண்மையாகவே குழந்தையான மனம் இருக்கவே செய்யும். அவர்கள் மனம் எப்பொழுதும் குழந்தைத்தனமாகவே இருக்கும். படாதே என் குழந்தையே. இன்று இருக்கும் இன்பமும் துன்பமும் நிரந்தரமல்ல, நிலையானதும் அல்ல. இன்பமும் துன்பமும் கலந்து வருவதுதான் வாழ்க்கை. இன்பம் மட்டுமே நிரந்தரமாக இருந்துவிட்டால் வாழ்க்கை சுவாரஸ்யமாகவே இருக்காது. துன்பத்திற்கு பின் வரும் இன்பமே இரட்டிப்பு மகிழ்ச்சியாக இருக்கும். அந்த மகிழ்ச்சியை அனுபவித்து பார்த்தால்தான் தெரியும் அதனுடைய சுவை என்னவென்று, அதனுடைய சுவாரஸ்யம் என்னவென்று. எனவே என் குழந்தையே, துன்பம் வந்துவிட்டால் துவண்டு விடாமல், இன்பம் வந்துவிட்டால் தலைகணம் ஏறாமல், இரண்டையும் சரிசமமாக பார்த்து நடந்து கொள், பார்த்து பழகிக்கொள். அப்பொழுதுதான் சரிசமமாக நீ எடுத்துக்கொண்டேயானால் உன் வாழ்க்கையில் எது நடந்தாலும் நீ அமைதியாகவே இருக்கலாம். எதையும் வெளியில் காட்டிக்கொள்ளாமல் அமைதியாகவே இருக்கலாம். ஒன்றை நன்றாக புரிந்து கொள் என் கண்மணியே. நீ செய்யும் நன்மையும் தீமையும் எப்பொழுதுமே நிரந்தரமானவை. அது உன்னை தொடர்ந்து கொண்டேதான் இருக்கும். எந்த ஜென்மத்திலும் நீ செய்த பாவ புண்ணியப்படிதான் இப்பொழுது கஷ்டமும் வேதனையும் இன்பமும் துன்பமும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறாய். இனியும் மற்றவர்களுக்கு எந்த தீங்கும் செய்ய வேண்டும் என்று நினைக்காதே. இனிவரும் காலத்தை சந்தோஷமாக காலப்பழத்தி பழகிக்கொள். மற்றவர்களுக்கு தீங்கு எண்ணாமல், மற்றவர்களுக்கு எந்த துரோகமும் நினைக்காமல், மற்றவர்களின் மனதை எந்த விதத்திலும் காயப்படுத்தாமல் அமைதியாக இரு. எது நடந்தாலும் சகித்து கொள்ள பழகிக்கொள். கோபத்தை விட்டுவிடு. அனைத்தையும் நான் பார்த்து கொள்கிறேன். எப்பொழுதும் புன்னகை நிரம்பிய முகத்துடனேயே இரு. உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சி பொங்கிக் கொண்டே இருக்கும், வளர்ந்து கொண்டே இருக்கும். நீ அப்படி இருந்து பார். என்றாவது ஒரு நாள், இன்றல்ல நாளையல்ல, நிச்சயமாக என்றாவது ஒரு நாள் அதற்கான பலனை நீ முழுவதுமாக அனுபவிப்பாய். அப்பொழுது சொல்லுவாய், நீங்கள் சொன்படி நான் நடந்து கொண்டேன் சாயிநாதரே. இப்பொழுது எனக்கு புரிகிறது என் வாழ்க்கையில் நான் என்னென்ன மாற்றங்களை மாற்றிக்கொண்டேன், அதனால் என்னென்ன மாற்றங்கள் என் வாழ்க்கையில் நிகழ்ந்தது என்பதை நான் புரிந்து கொண்டேன், உணர்ந்து கொண்டேன். நன்றி சாயிநாதரே என்று என்னிடம் வந்து நன்றி சொல்லுவாய். அதை நான் பார்க்கத்தான் போகிறேன். நீ எந்த தவறும் செய்து விடவில்லை. நானும் உன்னை தவறு செய்யும்படி விடமாட்டேன். இது சர்வ நிச்சயமான உண்மை என் குழந்தையே. ஒன்றை நன்றாக புரிந்து கொள் என் கண்மணியே. நீ என்ன எடுத்து வந்தாய், இப்பொழுது நீ இழந்து கொண்டிருக்கிறாய் என்று நினைத்து கொண்டிருக்கிறாய். எதையுமே நீ எடுத்து வரவும் இல்லை. இப்பொழுது நீ இழந்தது எதுவும் பெரிதாக இழந்து விடவும் இல்லை. உன்னுடைய கர்ம வினையின் காரணமாகவே இதுவெல்லாம் உன் வாழ்வில் நடக்கிறது என்பது உனக்கு புரிகிறதா, அல்லது புரிந்தும் புரியாதது போல் இருக்கிறாயா? உன் வாழ்வில் நீ இதுவரை இழந்ததை எல்லாம் மீட்டுத்தர உன் அப்பா நான் இருக்கும் பொழுது எனக்காக யாருமே இல்லை என்று நீ வேதனைப்படுவதும் கோபப்படுவதும் எனக்கு வருத்தமாக இருக்கிறது பிள்ளையே. உன்னுடைய காத்திருப்புக்கான சரியான பலனை நான் நிச்சயமாக உனக்கு கொடுப்பேன். இதில் எந்த ஒரு மாற்றமுமே இல்லை. வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக வாழ சில வழிமுறைகளை கூறுகிறேன். கேட்டு அதன்படி நட. எப்பொழுதும் உன் வாழ்வில் நிம்மதி இருக்கும். நிம்மதி இருந்தால் மகிழ்ச்சி தானாகவே வந்துவிடும். ஒரு குரு தன் சீடர்களுக்கு அறிவுரை வழங்க வந்து கொண்டிருந்தார். அப்பொழுது அவர் கையில் ஏதோ ஒன்றை எடுத்து வருவதாக சீடர்கள் அனைவரும் பார்த்து கொண்டிருந்தனர். பார்த்து கொண்டிருந்த சீடர்கள் அனைவருக்கும் வியப்பு. தன்னுடைய குரு கையில் என்ன கொண்டு வந்திருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ள ஆவராக அனைவரும் குருவையே பார்த்து கொண்டிருந்தனர். அப்பொழுது குரு கையில் ஒரு சிறிய கயிறு இருந்ததை அனைவரும் பார்த்தனர். வந்த குருவும் தன்னிடத்தில் அமர்ந்து கொண்டார்.
சீடர்கள் அனைவரிடம் எதுவுமே பேசாமல் அவர் அமைதியாக இருந்தார். சிறிது நேரத்தில் தான் கொண்டு வந்திருந்த கயிற்றில் முடிச்சை போட்டுக்கொண்டே இருந்தார் அந்த குரு. முடிச்சு போட்ட பிறகு தன்னுடைய சீடர்களை நோக்கி அந்த குரு, சீடர்களே, நான் கொண்டு வந்த கயிற்றில் முடிச்சை போட்டுவிட்டேன். இப்பொழுது கூறுங்கள், நான் கொண்டு வந்த கயிறு இதுவா அல்லது வேறு ஏதோ இருக்கிறதா என்று சீடர்களை பார்த்து கேட்டாராம் அந்த குரு. அப்பொழுது கூட்டத்திலிருந்த ஒரு சீடர் எழுந்து, குருவே, இது நாம் பார்க்கும் கோணத்தில்தான் இதற்கு பதில் சொல்ல முடியும். ஒரு கோணத்திலிருந்து பார்த்தால் நீங்கள் கொண்டு வந்த கயிறுதான் இந்த கயிறும் கூட. ஆனால் வேறு கோணத்தில் பார்த்தால் இதில் முடிச்சு போட்டதால் இதன் வடிவமும் அளவும் கூட மாறி இருக்கிறது. எனவே இது வேறு கயிறாக கூட இருக்கலாம். இதில் தவறு என்று எதுவுமே இல்லை என்று கூறினாராம். நாம் பார்க்கும் கோணத்தில்தான் அனைத்துமே இருக்கிறது என்று கூறினாராம் அந்த கூட்டத்தில் இருந்த ஒரு சீடர் தன் குருவை பார்த்து. இந்த பதிலை கேட்ட குரு சிரித்துக்கொண்டே தன் கையில் இருக்கும் கயிற்றின் இரு முனைகளையும் பிடித்து நன்றாக இழுத்தாராம். முடிச்சு நன்றாக இறுகிக் கொண்டதாம். உடனே குரு சீடரை பார்த்து, இப்பொழுது கூறுங்கள், இந்த கயிற்றின் முடிச்சை அவிழ்க்க முடியுமா முடியாதா என்று கேட்டாராம். அப்பொழுது மற்றும் ஒரு சீடர் எழுந்து, இவ்வளவு இறுக்கமாக முடித்தை போட்ட பின்பு அதை அவிழ்க்க எப்படி முடியும் குரு? அவிழ்க்கவே முடியாது என்று கூறினாராம். உடனே அந்த குரு, கடைசியாக உங்களிடம் ஒரு கேள்வியை கேட்கிறேன். இந்த 3 முடிச்சுகளையும் அவிழ்ப்பது எப்படி என்று கேள்வியை முன்வைத்தாராம் சீடர்களை பார்த்து. உடனே கூட்டத்திலிருந்த மற்றும் ஒரு சீடர் எழுந்து, முடிச்சை எப்படி போட்டோமோ அதன்படிதான் அந்த முடிச்சை அவிழ்க்க முடியும் என்று கூறினாராம். உடனே அந்த குரு, இந்த பதிலை தான் நான் எதிர்பார்த்தேன் என்று கூறினாராம். இந்த உலகத்தில் இருக்கும் அனைவரும் தன்னுடைய பிரச்சனைகளை தீர்க்கத்தான் யோசனை செய்து கொண்டே இருப்பார்கள். ஆனால் யாருமே அந்த பிரச்சனைகளுக்கான காரணத்தை தெரிந்து கொள்ள ஆசைப்படவே மாட்டார்கள். அதை யோசிக்க கூட செய்ய மாட்டார்கள். அதே போலதான் இந்த உலகத்தில் உள்ள அனைவரும் எதற்கெடுத்தாகவும் கோபப்படுவார்கள். அந்த கோபத்திலிருந்து எப்படி வெளியே வருவது, அந்த கோபத்திலிருந்து எப்படி மீள்வது என்று தெரியாமல் தவித்து கொண்டிருப்பார்கள். இந்த முடிச்சை போல அந்த கயிறின் அந்த முடிச்சை அவிழ்த்தால் கூட அந்த கயிறின் அடிப்படை குணம் எப்படி மாறாதோ, உன்னுடைய அடிப்படை குணமான மனித குணம் என்பது எப்பொழுதுமே மாறாது. இந்த கயிறுகளில் இருக்கும் முடிச்சுகளை அவிழ்ப்பது போல நம் வாழ்க்கையில் இருக்கும் பிரச்சனைகளையும் சிக்கல்களையும் நம்மால் தீர்க்க முடியும் யோசனை செய்வதால். குழந்தையே, உன் வாழ்க்கையில் பிரச்சனைகளும் கவலைகளும் துன்பங்களும் இருக்கத்தான் செய்யும். அதே போல அந்த பிரச்சனைகளுக்கான தீர்வும் அந்த கஷ்டங்களுக்கான மருந்தும் அந்த வேதனைகளுக்கான வலி தீர்க்கும் மருந்தும் நிச்சயமாக இருக்கவே செய்யும்.